வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 20 செப்டம்பர். நான் இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் தான் ட்ரேட் பண்ணேன். பகலில் வந்து நான் பிஸியாக இருந்தேன், அலுவலக வேலையாக இருந்தேன். நான் ட்ரேட் பண்ணல. இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பைவட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே வந்து யானை பலம் கொண்ட எஸ்எம்ஏ 200ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வந்திருக்கு. இது வந்து பைவட்டை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டே லோ இங்கே S1 இந்த மாதிரி போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் லைன் வந்து 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ்எம்ஏ அதில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இங்கே போயிருக்கு, திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இது மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 மணி போல் நம்மளுடைய செட்டப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது வரைக்கும் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. 10 மணிக்கு மேலே ட்ரேட் இருக்குது. நம்ம பார்த்துருக்கேன், இப்போது லெஃப்ட்டில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ லெஃப்ட்டில் வந்து இங்கே கட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கோம், நிறைய கிடச்சிருக்கோம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. பார்த்திங்கன்னா திரும்ப இது நல்லா அவே ஃப்ரம் இஎம்ஏ திரும்ப வந்து நம்மளுடைய 17 இஎம்ஏல அங்கே உட்காந்துருக்கு. ஸோ அதுலேருந்து திரும்ப கிளம்பி போகுது. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா 17க்கு வருது, திரும்பவும் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திரும்ப எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள், திரும்பவும் நல்ல ஒரு மேலே போயிருக்கு. அப்புறம் 1:30 மணிக்கு ஒரு பெரிய செல் ஆஃப் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைட் க்ரீன் வந்து பளிச்சுன்னு தெரியுது இல்லையா, இதெல்லாம் நம்மளுடைய இது நம்ம ரீட்டைல் ட்ரேடர் வால்யூம்னு ஒன்று வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து நான் வந்து என்னோடய சொந்த முயற்சியில் நான் இணையத்துலேருந்து பார்த்து எடுத்தது தான். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ எழுதுனா இந்த மாதிரி நமக்கு வந்து குறிப்பிட்ட ஹைட்டுக்கு இது மேலே, அதாவது வால்யூமுக்கு மேலே போனால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது நான் எப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். இது கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வேணும், இருந்துச்சுன்னா இதை நம்ம சொந்தமாக செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வால்யூம் பேஸ்டு தான் நம்ம வந்து பார்த்தோம். நான் வந்து வெளியில் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், சுத்தமாக இந்த ஏரியாவில் நான் இல்லை. ஸோ நான் வரும்போது முதல்ல வந்து இங்கே தான் பார்த்தேன் ஒரு தடவை, ஒரு பிரேக்குக்கு வந்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கிடச்சிச்சு, ஒரு ட்ரேட் பண்ணேன். அதுதான் நம்ம வந்து நம்மளுடைய இதில் போட்டேன், டெலகிராம் சேனலில் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து இன்றைக்கி ஆமாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 188க்கு எடுத்தோம். அது வந்து 1:50க்கு இந்த ட்ரேட் எடுத்தோம். ஒரு 2 மினிட்ஸ் தான் அந்த ட்ரேடு. ஸோ 188க்கு எடுத்து 200க்கு இது பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது வந்து 214லாம் போணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது ட்ரேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் பண்ணோம். அதையும் நான் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போட்டிருந்தேன். 25,500 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வியூவை கட் பண்ணி திரும்ப மேலே போச்சு. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சி கொடுத்தது. ஸோ இது ஒன்று. அப்புறம் இது போட்டேன், கடைசியில் ஒன்று போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 300, நீங்கள் ட்ரேட் பண்ண குவான்டிட்டிலாம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். ஏன்னா நான் வந்து கைத்தொலைபேசியில் தான் வந்து ட்ரேட் பண்ணேன், சிஸ்டத்தில் உட்காரல. ஸோ அதனால் எல்லா சார்ட்டையும் பார்த்து தான் நான் எப்போதும் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். ஸோ ஆனால் நீங்கள் இந்த மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கைத்தொலைபேசியில் பார்த்தது தான். இது வந்து ஹேண்ட்ஃபோனில் பார்த்த ஜீரோதாவோட சார்ட்டு தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா சில சமயம் டேட்டா லேக் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து சார்ட்டு தப்பாக காட்டும், நம்ம தப்பாக எடுத்துருவோம். ஸோ அதனால் இப்படி பண்ணதுனால இன்றைக்கி வந்து அதாவது எப்படின்னா, சொறி பிடிச்சவங்க கையும் இரும்பு பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ட்ரேட் பண்ண கையும் சும்மா இல்லை. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு நம்ம சும்மா நம்மளால் இருக்க முடியல. ஸோ இதை கட் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது நல்ல மேலே போச்சு. நம்ம வந்து 242க்கு கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஆனால் நான் வந்து ஹேண்ட்ஃபோனில் வந்து ட்ரேட் பண்ணுறதுனால குவான்டிட்டியை ரொம்ப இன்றைக்கி குறைச்சி தான் எடுத்தேன். நிறைய குவான்டிட்டி எடுத்தால் நல்லா போயிருக்கோம், பட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ இப்போ வந்து இந்த 25,600 அப்படி பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதாவது 200 எஸ்எம்ஏ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் அந்த ஒரு மார்க்கெட் எப்போல்லாம் ஷூட்டப் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு பெரிய ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கலாம். எப்போல்லாம் இந்த 200 எஸ்எம்ஏ ப்ரௌன் லைன் இருக்குது பார்த்திங்களா, இதுவும் விவேப்பும் ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கோ அப்போ நம்ம மானிட்டர் பண்ணணும். எப்போ வந்து அந்த 200 வந்து அது கட் பண்ணி மேலே போதோ அப்போ பெரிய அளவில் ஷூட்டப் ஆகும்னு அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 25,600 வந்து 111 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அது கிட்டத்தட்ட 279 வரைக்கும் போச்சு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பார்த்துக்கணும். 200 எஸ்எம்ஏ வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக, ரொம்ப யானை பலம் கொண்டது.
ஸோ அது கிட்ட வந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் அது ரொம்ப தூக்கி விடும். ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து அது வந்து நாய்க்கு போட்ட ஸ்ட்ரிங் இழுக்கிற மாதிரி நம்ம இழுத்துரும், அப்புறமா விடும், அப்புறம் மேலே போகும். அதனால தான் அதுக்கு யானை பலம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பண்ணேன், அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 12K கிட்ட நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஸோ அதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இந்த செட்டப்பை நீங்கள் பின்பற்றுங்க. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு உடனே அது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது ஒரு நல்ல லேர்னிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.